அனைவருக்கும் என் முதல் வணக்கம். எல்லாருக்கும் பசிக்குது, டைம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, ஒரு தடவை கை தட்டிடலாமே. எங்க அண்ணனே ஒரு தடவை அப்படின்னு கேட்டார்ல, அவரோட வழியில நானும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன். இந்த இடம், இந்த மேடை எனக்கு ரொம்பவும் சிறப்பான மேடை, ரொம்பவும் முக்கியமான மேடை. என் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் இந்த மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு ஒரு 3 பேர் எனக்கு மிக 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 முக்கியமான நபர்கள். இந்த வாய்ப்பை ஃபர்ஸ்ட் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என் தாய், தந்தை, என் கணவர், 3 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த, என்னுடைய ஆசைகளுக்கு எல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்துலையும் தடை சொல்லாத 3 பேர். இந்த மேடையில் அவர்களுக்கு நன்றி சொல்றேன். இப்படி ஒரு மக்கள் விழாவிற்கு, இந்த மக்களை பார்ப்பதற்கு, உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக இன்று இங்கு வந்திருக்கும் நம் தாம்பரத்தின் தங்க மகன், நம் தளபதியின் செல்ல பிள்ளை. நீங்க நம்ம அமைச்சரை எப்ப பார்த்தாலும் அவர் நேரா பார்ப்பார். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எப்ப பார்த்தாலும் அவரோட 2 புருவத்திற்கு நடுவில் அந்த 2 கண்கள் நேராக பார்க்கும். இந்த நேர்வழி சிந்தனை, சிங்கம் போல வேகம், அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு முன் உதாரணம். நம் மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர் திரு டி சரத்குமார் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு நம் தாம்பரத்தின் தங்க மகனுக்கு இந்த வெற்றி விழாவை ஏற்று இன்று இங்கு சிறப்பாக நடத்த வந்திருக்கும் நம் கழக தோழமை அனைவருக்கும் உங்கள் சார்பாகவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் என் முதல் வணக்கம். நானும் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கீங்களா, ஏதாவது பேசுறேங்க. எங்கள் இயக்கத்திற்கே தேவையில்லை உங்கள் ஸ்கிரிப்ட், எல்லாம் இங்க இருந்து வருது. எனக்கு முன்னாடி அண்ணன் ராஜேந்தர் பேசினாங்க, ஜேம்ஸ் அவர்கள் பேசினாங்க, பயங்கரமா பேசினாங்க. யூஸ்வலா என்னவே எங்க நிறைய ஃபங்க்ஷன்ல பயங்கரமா பேசுறீங்கன்னு வாங்க. இப்ப இவங்க மேடையை தட்டிலாம் வேற பேசிட்டாங்க. நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏதோ சின்னதா பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 விஷயம் தான். நான் உங்களோட டைமை நிறைய எடுத்துக்கவே விரும்பல. இன்றைக்கு நான் இங்க நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் கல்வி என்ற பெரிய ஆயுதம். எங்க அப்பா ஒரு சாதாரண இரும்பு கடை வச்சிருக்கிற ஒரு சாதாரண தொழிலாளி, அப்படிதான் எல்லாரும் பார்த்தாங்க. என் கூட பிறந்த 3 சகோதரர்கள், நான் தான் கடைசி. ஒரு தனி மனிதன் உழைப்பால் 4 பேருக்கும் டபுள் டிகிரி, எல்லாருமே எங்க வீட்டுல டபுள் டிகிரி. நான் வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், டிப்ளமா இன் ஸ்பெஷல் எஜுகேஷன், ஐஎம் பெங்களூர்ல போய் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் படிச்சேன். இது அந்த ஒற்றை மனிதன் செய்தது மட்டுமல்ல, என் அம்மா வழியில் எங்கள் எல்லாருக்கும் குலதெய்வமாக நம் தமிழ்நாட்டின் கிங் மேக்கராக இருந்த எங்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவின் வம்சாவழி என்பதில் நெஞ்சார்ந்த புகழோடு இங்கு உங்கள் முன் நிற்கின்றேன். அந்த மாமனிதர் அவர் இந்த கல்விக்காக உழைக்கவில்லை என்றால் இன்று கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கு பேருக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த பட்டம் சொல்லும் அவர் யார் என்று. அப்படிப்பட்ட ஒரு வம்சாவழியில் வந்து இன்று இங்கு பேச வாய்ப்பளித்த எங்கள் ஐயா கர்ம வீரர் காமராஜருக்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது, எப்படி எங்க அப்பா காலத்துல, எங்க தாத்தா காலத்துல எல்லாருக்கும் கர்ம வீரர் காமராஜர் ஐயா மிகப்பெரிய ஒரு சக்தியோ, இன்றைக்கு என் தலைமுறைக்கு நம் மாண்புமிகு முதலமைச்சர் மாசில்லா தங்கம், நம் வீட்டின் சொத்து, உங்கள் அண்ணன், உங்கள் தளபதி, நம்ம வீட்டு பிள்ளை, எங்கள் அண்ணனின் வழியில். ஒரு காலத்துல பொம்பளை பசங்க ஆசைப்பட்டா தப்புன்னு சொல்லுவாங்க, வெளியில வந்தா தப்புன்னு சொல்லுவாங்க, படிச்சா தப்புன்னு சொல்லுவாங்க, நின்னா தப்புன்னு சொல்லுவாங்க, எழுந்தா தப்புன்னு சொல்லுவாங்க, வெளியில வந்தா தப்புன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்க இந்த ஜெனரேஷன்ல டெக்னாலஜி வளர்ந்ததுல
பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க, வெளியூர்ல போய் வேலை செய்யறாங்க, குடும்பத்தை பாத்துக்கிறாங்க. ஆனா அரசியல் என்பது ஒவ்வொரு வீட்டிலும் கட்டுப்பாடாக வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாக்கு. வெளியில எப்படி எங்க வீட்டு பிள்ளைய அனுப்புறது, சேஃப்டி இருக்குமா, செக்யூரிட்டி இருக்குமா, கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு தடைய எங்கள் தளபதி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு அப்பாவும், ஒவ்வொரு அண்ணனும், தம்பியும், கணவரும் நீ மக்கள் பணி செய்வதற்காக முன்னாடி போ என்று தட்டி கொடுத்து வீட்டிலிருந்து வெளியே அனுப்பும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நம் முதல்வருடைய ஆட்சி. அப்படிப்பட்ட ரெண்டு மகான்கள் அப்ப பார்த்தவங்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா பெரியதா இருக்கலாம். இன்று நாம் பார்க்கும் எங்கள் அண்ணன், எங்கள் தளபதி, இந்த ஜெனரேஷனோட கர்ம வீரர் காமராஜர். என்ன நீங்க திடீர்னு வந்தீங்க கர்ம வீரர் காமராஜரோட சேர்த்து பேசுறீங்க? இத்தனை காலத்து ஆண்டாங்களே, 60 ஆண்டுகள் ஆண்டாங்க, என்ன பண்ணாங்க அவங்களாம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியல. எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. வீட்டுல இருக்க ஒவ்வொரு பெண்களும் வெளியில வந்து தைரியமா இன்னைக்கு அரசியல் களப்பணி செய்யறாங்க அப்படின்னா அதற்கு சான்று எங்கள் அண்ணனின் ஆட்சி, உங்கள் அண்ணனின் ஆட்சி. இந்த இரு பெரிய மகான்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு. இன்று நான் இங்கு நிற்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். கடந்த ஒரு சில காலங்களாக, ஒரு சில பீரியட்ல நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மாண்புமிகு மனிதவளத்துறை அமைச்சர் அவர்களை ரொம்ப ரசிச்சு சில விஷயங்கள் பார்த்ததுண்டு. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு நேர்மையாகவும் இவ்வளவு திறன்படவும் மக்களுக்கு பிடித்த கதாநாயகனாகவும் தளபதியின் செல்ல பிள்ளையாகவும் எப்படி இந்த மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள். நம்ம தான் ஒரு அகாடமிஷியன் ஆச்சே, எப்படியும் தூண்டி துருவி எல்லாத்தையும் பார்க்க தானே செய்வோம். ஒன்றே ஒன்றுதான் என் கண்ணில் பட்டது, நேர்மை, சிரிப்பு, மக்களுக்காக வந்துள்ள அந்த ஒரு மகத்தான எண்ணம். அமைச்சரே, அதனால்தான் நீங்க செல்ல பிள்ளை போல முதலமைச்சருக்கு. உங்கள் வழியில் இந்த சின்ன சின்ன எங்களை மாதிரி சின்ன சின்ன மக்களும் வீட்டிலிருந்து தைரியமாக உங்களோடு சேர்ந்து இந்த களப்பணியை செய்ய வந்திருக்கின்றோம். ஒரே ஒரு டைலாக், தம்பி அப்படின்னு நான் சொல்லலாமா? தம்பின்னு சொல்லலாமா? உங்களுடைய தம்பி, நமது அமைச்சர். ஒரு ஃபேமஸான படம், ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்துல ஒரு டைலாக் வரும், நீ இறங்க ஆடு கபிலா, இது நம்ம ஆட்டம். அந்த மாதிரி நீங்க இறங்க ஆடுங்க, உங்க பின்னாடி இத்தனை பேர் இருக்கும். இது ஆண் பெண் பாலினம் பாராது, மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் தளபதியின் ஆட்சியில் வீட்டுக்கு ஒரு விஜய் இருப்பார் என்று சொன்னார்களே, அதே போல் இந்த தாம்பரத்தில் வீட்டுக்கு ஒரு சரத் இருப்பார். அது பெண்ணாகவோ ஆணாகவோ மக்கள் பணியில் நீங்க இறங்க ஆடுங்க, கூட நாங்க இருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த தமிழக வெற்றி கழகத்தின் அன்பு தளபதியும் நம் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியையும், உங்களுக்காக இனி உங்களுக்காக இந்த பணியை செய்வேன் என்று என் மனதார இன்னைக்கு உங்க முன்னாடி உறுதியேற்கின்றேன். வாருங்கள், இணைந்து நம் தம்பியோடு, நம் தாம்பரத்தின் தங்க மகனோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம். எல்லாம் புகழும் தளபதிக்கு. தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்தண்ணன் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு, தமிழக வெற்றி கழகத்தில் காமராஜர் அவர்களின் வம்சாவளி பேத்தியாக இருக்கும் மஞ்சு பிரியா
மேம் அவர்கள் மட்டுமல்ல, அவருடன் சேர்ந்து இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் என்ன தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய கொள்கை தலைவரான ஒருவரான காமராஜர் அவர்கள், கல்வி கந்தன்ன காமராஜர் அவர்கள், அவர்களுடைய வம்சாவளி பேத்தியான மஞ்சு பிரியா மேம் இருக்காங்கல்ல, அவங்களும் இன்னைக்கு ஒரு தனியார் கல்வியை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது மட்டும் இல்லாம என்ன அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப டேலண்டா இருந்தாங்க. சிலம்பம், அதாவது மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்துருந்தேன். ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்தது. அவங்க கிட்ட இவங்க பழகின விதமும், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க பழகின விதமும், அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையான காமராஜர் அண்ணாவோட ஐயாவுடைய வம்சாவளி பேத்தின்றதை இந்த நேரத்தில் அவங்க நிரூபிச்சு கொண்டே இருக்கிறாங்க.